வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இயக்குனர் அமீர் அவர்கள். இவருடைய ஒரிஜினல் நேம் வந்து அமீர் சுல்தான். இவர் மதுரையில பிறந்தவர். இவர் சினிமாவில ஒரு பெரிய இயக்குனராகவும் நடிகராகவும் ஆகணும் அப்படின்ட்டு தன்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த எண்ணத்தோட சினிமா துறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தாரு. சென்னைக்கு வந்தவர் அவருடைய நண்பர் பாலா அவர்கள் சேதுங்கிற படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. கந்தசாமி தயாரிப்பாளர். அந்த படத்தை அவர் இயக்குறாரு. அதுல பாலாவுக்கு உதவி இயக்குனராக அமீர் அவர்கள் செயல்படுகிறார். அமீர் ஒரு சிறிய செல்வந்தரா பிறந்தவர், பாலாவுடைய நண்பர். இந்த சூழ்நிலையில அவர் சேதுங்கிற படத்துல உதவி இயக்குனராக சேர்ந்து அவரோட பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நந்தாங்கிற படத்துல அவரோட சில நாட்கள் பணியாற்றினாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, இவரே டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சார். மௌனம் பேசியது அப்படிங்கிற ஒரு படம். சூர்யாவை ஹீரோவா போட்டாரு, த்ரிஷாவை ஹீரோயினியா போட்டு அந்த படம் பண்ணாரு. படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும். காட்சி அமைப்புகள்லாம் வித்தியாசமான இருக்கும். ஹீரோவுடைய கதாபாத்திரம் புதுமையா தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா அது வரைக்கும் அப்படி ஒரு ஹீரோவை யாரும் பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு ஹீரோ கதாபாத்திரத்தை உருவாக்கி சூர்யாவை அதில் நிற்க வச்சு அந்த படம் நல்ல ஹிட் ஆச்சு. அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அமீருங்கிறவர் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத தனி பாதையை உருவாக்கி காமிச்சார். அடுத்த படம் அதோட சிறப்பா இருக்கும். ராம் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்குனார். ஜீவாவை வச்சு படம் பண்ணார். அதுல பார்த்து அந்த கதாபாத்திரம், ஜீவாவுடைய கதாபாத்திரம் இப்படியெல்லாம் மக்கள் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு கதாபாத்திரம். அம்மா மேல அப்படி ஒரு பாசமுள்ள ஒரு கதாபாத்திரம். தன்னுடைய தியானங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம். மிக சிறப்பா இருக்கும். ஜீவா அவர்கள் நல்லா நடிச்சிருப்பாரு. நகைச்சுவைக்காக கஞ்சா கருப்பு அறிமுகம் பண்ணியிருப்பாரு. அவ்வளவு அருமையா ஒரு காமெடி பண்ணி பெரிய லெவல்ல வளர்றதுக்கு இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஊக்கமா அமைஞ்சு. ராம் படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நடிகர் சிவகுமாருடைய இளைய மகனும் நடிகர் சூர்யாவுடைய தம்பியுமான கார்த்திகை இயக்குனர் அமீர் அவர்கள் பருத்தி வீரன் என்ற படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தில் தான் கார்த்திக் அறிமுகம். அமீர் தான் அந்த படத்தை இயக்குனாரு. அந்த படம் பட்டி தொட்டி எங்கும் பிரமாதமா போச்சு. அவ்வளவு சிறப்பான ஒரு கதையம்சத்தோட அந்த படத்தை உருவாக்குனாரு. அந்த படமும் அவருக்கு பெரிய பெயரை எடுத்து கொடுத்தது, பருத்தி வீரன். அப்புறம் அவரே ஹீரோவா நடிச்சு ஒரு படம் டைரக்ஷன் யோகின்னு ஒரு படம் பண்ணாரு. அதுல கஞ்சா கருப்போட காமெடிகள்லாம் நல்லா இருக்கும். அந்த படமும் ஓரளவு சுமாரா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் நடிகர சில படம் நடிச்சார். உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படமும் சிறப்பா போச்சு. இதுக்கிடையில நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானக்காரங்க ஒருங்கிணைப்பாளர் அவரோட இணைந்து கொண்டு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பல கூட்டங்கள்ல இவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால இவருடைய சினிமா வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் சில படங்கள்ல இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சில ஒரு படம் தயாரிச்சு இயக்குவதற்கான வழிமுறைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில எடுத்த படங்கள் அனைத்துமே தனித்துவமாக தெரியும் அளவிற்கு கதைகளை உருவாக்கி, கதாபாத்திரங்களை உருவாக்கி, மக்களை ரசிக்க வைத்து அற்புதமான ஒரு இயக்குனர் என்று தமிழகத்திலே தன்னை பதிவு செய்து கொண்டவர் தான் இயக்குனர் அமீர் அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 5ஆம் தேதியை நாம் இயக்குனர் அமீர் அவர்கள் பிறந்த இந்த டிசம்பர் 5ஆம் தேதியை வித்தியாச இயக்குனர்களின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.